நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கையில தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு எதுவும் இல்லை. திருக்குறளை மேற்கோள் காட்டினா போதும் தமிழ்நாட்டை ஏமாத்திலான நினைக்கிறாரு நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள். இப்போ புதுசா தெலுங்கு கவிதையை மேற்கோள் காட்டுகிறார். நாடு என்றால் வெறும் மண் அல்ல, அது மக்கள் தான் என்பதை அப்பாராவை எழுதின அந்த கவிதையோட பொருள். அந்த மக்களுக்காக என்ன அறிவிச்சாங்க? எதுவும் இல்ல. தெலுங்குல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பேரு பெத்த பேரு தாக நீள் ஏதுன்னு சொல்லுவாங்க. பேரு தான் பெரிய பேரு, ஆனா குடிக்க தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்கன்னு அதுக்கு அர்த்தம். அந்த மாதிரி தான் பேரு என்னவோ ஒன்றிய பட்ஜெட், இந்தியாவுக்கான பட்ஜெட், வளர்ச்சி பட்ஜெட், ஆனா எதுவும் அதுல இருக்காது. அனைத்து பகுதிக்குமான வளர்ச்சியை உறுதி செஞ்சிருக்கிறதா பிரதமரும் நிதியமைச்சரும் சொல்றாங்க. எல்லா பகுதிகளோட பேரும் இந்த பட்ஜெட்ல இடம் பெற்றிருக்கா? கொஞ்சமாச்சும் மனசாட்சியோடு பதில் சொல்லுங்க. ஒன்றிய அரசினுடைய நிதிநிலை அறிக்கை என்பது அனைத்து தரப்பினரையும் ஏமாத்துகிற வகையில் அமைஞ்சிருக்கு. உழவர்கள், விவசாய பெருங்குடி மக்கள் 4 ஆண்டுகளாக போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட முக்கியமான கோரிக்கைய குறைந்தபட்ச ஆதார விலைக்கான அறிவிப்பு இதுல இல்ல. கல்விக்கு மொத்தமே 2.3% விழுக்காடு தான் ஒதுக்கி இருக்கிறாங்க. சுகாதாரத்துக்கு மொத்தமே 1.8 விழுக்காடு தான் ஒதுக்கி இருக்கிறாங்க. பாதுகாப்பு துறைக்கு 4.91 லட்சம் கோடி ரூபாயும், உள்துறைக்கு 2.33 லட்சம் கோடி ரூபாயும் கொடுத்தவங்க சமூக நலத்துறைக்கு எவ்வளவு தெரியுமா? 60,000 கோடி ரூபாய் தான் கொடுத்திருக்கிறாங்க. ஆக மக்கள் வளர்ச்சியில இவங்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை என்பதற்கு இதை விட வேறு சாட்சி வேணுமா? பட்டியல் பழங்குடியினருக்கான நிதி ஒதுக்கீடும் குறைவு, புதிய வேலைவாய்ப்புக்கான திட்டங்கள் இல்ல, காப்பீட்டு துறையில் அந்நிய நேரடி முதலீட்டை 100 விழுக்காடு அதிகப்படுத்தினது மூலமா எல்ஐசியை ஒழிக்க முயற்சி செய்யறாங்க. உர மானியத்தை குறைச்சிட்டாங்க, பெட்ரோலிய பொருள்களுக்கான மானியத்தை குறைச்சிட்டாங்க, சமையல் எரிவாயு மானியத்தை குறைச்சிட்டாங்க. பொருளாதாரத்தை வளர்க்கிற திட்டங்கள் இல்ல, பொருளாதார ஏற்றத்தாழ குறைக்கிற முயற்சிகள் இல்ல, நிதியை பிரிக்கிற திட்டங்கள் இல்ல. இந்த நிதிநிலை அறிக்கையுடைய மிகப்பெரிய சலுகையாக அவங்க சொல்வது 12 லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானம் கொண்டவர்களுக்கு வருமான வரி இல்லைன்னு சொல்லப்படுது. இந்திய நாட்டினுடைய மக்கள் தொகை எவ்வளவு? 140 கோடி. அதுல 2 விழுக்காட்டுக்கு குறைவான மக்களுக்கு தான் சலுகை தானே தவிர வேறல்ல. இதையே பெரிய சாதனையாக காட்டுறாங்க. அனைத்து மாநிலங்களுக்கான ஒன்றிய பட்ஜெட்னு சொல்லிட்டு பீகார் பீகார் பீகார்னு 6 முறை சொல்லுகிறார் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். என்ன காரணம்? ஏன்னா அங்கதான் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது விரைவில். கடந்த முறை நிதி அறிக்கையில் என்னாச்சு? ஆந்திரான்னு அறிவிச்சாங்க. அங்க சட்டமன்ற தேர்தல் வந்தால் அப்படி சொன்னாங்க. இப்ப பீகார்ல தேர்தல் வரப்போகுது என்பதால பீகார் பீகார்னு சொல்றாங்க. பீகாருக்கோ ஆந்திராவுக்கோ திட்டங்களை ஒதுக்க வேணாம்னு நான் சொல்லல. எங்களை ஏன் புறக்கணிக்கிறீங்கன்னு தான் நாங்க கேட்கிறோம். தமிழ்நாட்டுக்கான புதிய சிறப்பு திட்டம் உண்டா? இல்ல. தமிழ்நாட்டுக்கான புதிய ரயில்வே திட்டம் உண்டா? இல்ல. ரயில்வே திட்டங்களுக்கான நிதியாவது அதிகம் கொடுத்திருக்கிறாங்களா? இல்ல. சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட பணிகளுக்கு நிதி உண்டா? இல்ல. பெஞ்சல் புயலுக்கு இழப்பீடு உண்டா? கிடையாது. மிக்ஜாம் புயலுக்கு இழப்பீடு உண்டா? அதுவும் கிடையாது. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நிதி உண்டா? கிடையவே கிடையாது. ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்துக்கு நிதி இருக்கா? இல்ல.
குடிநீர் திட்டத்துக்கு இல்ல, வீடு கட்டு திட்டத்துக்கு இல்ல, எதை எடுத்தாலும் இல்ல இல்ல இல்லதான். இதுக்கு பேர் பட்ஜெட்டா? நான் கேட்கிறேன், இதுக்கு பேர் பட்ஜெட்டா? மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களே, தமிழ்நாட்டை சார்ந்தவர் என்பது பெருமையா, இல்ல தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காக நிதி ஒதுக்கிறது பெருமையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுடைய மனசாட்சிக்கு இதை விட்டு விடுகிறேன். இந்த கேள்வியை கேட்டு நான் இத்தோடு விடுகிறேன். அதை மாநிலங்களுக்கு நிதி தராத ஒன்றிய அரசு கடன் தருது. அது வட்டி இல்லாத கடனா? வடக்குல நடக்கிறது ஆட்சியா இல்ல வட்டி கிடையா? அப்பா தன் பிள்ளையோட படிப்புக்கு உடைக்கு உணவுக்கு பணம் தராம கடன் தரேன்னு சொல்ல முடியுமா? அப்படி கொடுத்தா அதுக்கு பேரு குடும்பமா? கேட்போமா மாட்டோமா? மாநிலங்களை ஒருங்கிணைச்சு ஆட்சி செய்கிற ஒன்றிய அரசானது மாநிலங்களுக்கு நிதி வழங்காம கடன் தரேன்னு சொல்றதுக்கு பேர் ஆட்சியா? இதுதான் கூட்டாட்சியா? இதுதான் அரசியலமைப்பு சட்டம் இப்படித்தான் சொல்லுதா? சட்டப்படி ஆட்சி செய்றீங்களா இல்ல உங்க இஷ்டப்படி ஆட்சி செய்றீங்களா? இந்திய பொருளாதாரத்துக்கு முதுகெலும்பா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கிறது ஏன்? தமிழ்நாடுதான் பாஜகவுக்கு பிடிக்கலையா? பாஜகவுக்கு வாக்களிக்காத மக்கள் வாழுகிற மாநிலம்னு நிதி கொடுக்க மறுக்கிறாங்க. ஒன்றிய பாஜக அரசுக்கு நான் சொல்றதெல்லாம், நீங்க நிதியை கொடுக்காம இருக்கலாம், ஆனால் நாங்க நீதியை அடையாம விட மாட்டோம். நீங்க வேணும்னா வஞ்சிக்கிறவங்களாக இருக்கலாம், ஆனா நாங்க வாழ வைக்கிறவங்க. ஒரு ஆளுநர் நீங்க அனுப்புனீங்களே, RN ரவி, தமிழ்நாட்டை, தமிழ் முன்னோர்களை, தமிழ் மொழியை அவமானப்படுத்துறதே வழக்கமா வச்சுக்கிட்டு செயல்படுகிறார். ஏதோ புதிய அவரை எடுத்துக்கிட்டு இருக்கிற புது புது அர்த்தங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. கவுண்டமணி காமெடி ஒண்ணு வருமே, அவர் சொல்றது இங்கே புரியாது, வீட்டுக்கு போனாதான் புரியும். அப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஆராய்ச்சிக்குள்ள நான் போக விரும்பல. ஆனா தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்கிற வகையில தமிழ்நாடு குறித்து தவறான எண்ணங்களை, கெட்ட உள்நோக்கத்தோடு அவர் பேசிக்கிட்டு வரார். தமிழ்நாட்டிலிருந்து நிறைய தொழில் நிறுவனங்கள் வெளிமாநிலத்துக்கு போறாங்கன்னு எந்த ஆதாரத்தோடு பேசுகிறார்? அப்படி போகணும் என்பதுதான் அவருடைய கெட்ட எண்ணமாக இருக்கு. தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை ஒன்றிய அரசின் பொருளாதார ஆய்வறிக்கையை பாராட்டுது. ஆனால் ஆளுநர் ரவியினுடைய பாராட்டு நமக்கு தேவையில்லை. ஒரு மேடையில் என்ன பேசுகிறார்? பெண்களுக்கு பாதுகாப்பான நகரமாக சென்னை இல்லைன்னு சொல்றார். அதே ஆளுநர் ரவி அவர்கள் இன்னொரு மேடையில் பாதுகாப்பான நகரம்னு சொல்றாரு. இப்படி மாத்தி மாத்தி பேசுறார். பாதுகாப்பு இல்லாத மாநிலம் ஆளுநர் சொன்னத 2 நாட்களுக்கு முன்னால் தமிழ்நாட்டிற்கு சென்னைக்கு வந்த ஒன்றிய அமைச்சர் ஜோதிர் ஆதித்யா சிந்தியா அவர்களே மறுத்திருக்கிறார். சென்னையில ஒரு வர்த்தக நிகழ்ச்சியில உரையாற்றிய போது அவர் குறிப்பிட்டார். பத்திரிகைகள் தெளிவாக வந்திருக்கிறது, ஆங்கில பத்திரிகை வந்திருக்கிறது, தமிழ் பத்திரிகை வந்திருக்கிறது, தொலைக்காட்சியின் செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகரம் இந்தியாவுக்கே முன்னோடியாக திகழ்துன்னு பாராட்டி இருக்கிறார். சென்னையில் இருக்கக்கூடிய ஐடி நிறுவனங்கள் 2,50,000 கோடி ரூபாய் அளவுக்கு வருவாயை ஈட்டுது. மோட்டார் வாகன உற்பத்தியில திருப்பரம்பதூர் நாட்டிலேயே, திருப்பரம்பதூர் என்ற அந்த ஊரில் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய தொழிற்சாலையை பார்க்கிற போது நாட்டிலேயே 30 விழுக்காடு அளவுக்கு பங்கு செலுத்துது. சென்னை தான் உலகினுடைய புதிய டெட்ராய்ட் நகரமாக உருவெடுத்திருக்கு. ஆண்டுக்கு 50,000 திறமை மிக்க பொறியாளர்களை உருவாக்குது. சாலைகளும் மெட்ரோ ரயிலும் சிறப்பா இருக்கு.